லேட்டா வகுப்பு வரீங்க, இதுதான் நான் லேட்டா வர்றது. ஐயா நான் கரெக்ட் டைம் வந்துட்டேங்க ஐயா. எங்கேயோ வனவாசம் போயிட்டீங்களாட்டிருக்கு. ஓடி போயிட்டாரு. நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. லோகநாதனையா எங்க வனவாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயா இல்லைங்கய்யா, அங்க ஐயப்பன் கோயில்ல பஜனை நடந்துகிட்டு இருந்துச்சு, நான் வெளியே வந்தேன். ஐயப்பன் கோயில்ல சோறு போடுவாங்களா? ஆமாங்க ஐயா. அதுக்காக இல்ல, பஜனைக்கு அவரு திருமுறை அமைப்பாளர் நடத்துறாரு, அவரு வாங்க ஐயான்னு கூப்பிட்டாரு ஈவினிங். நம்பிட்டேன். சிவா இன்றைய நமச்சிவாய வாழம்மா, தேனுடையம்மா நமச்சிவாய வாழ. இன்றைய திருமுறை ஒரு அற்புதமானது. போன தடவை பஞ்சாட்சரத்தின் சிறப்பை சிந்திச்சோம். சரி, இந்த பஞ்சாட்சரம் எப்பொழுது யம தூதர் நம்மை கயிறு வீசும் பொழுது எப்பொழுது காப்பாத்தும்? மார்க்கண்டேயனை காப்பாத்துச்சுல, அது போல எப்ப காப்பாத்தும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாரோ சூர்யான்னு ஒரு ஐயா வந்திருக்காங்கன்னு யாரோ செம்படி ஐயா. நமச்சிவாய் வாழங்கய்யா. சூர்யா ஐயா ஐயாவா அம்மாவா தெரியல. கைலாஷ் ஐயா. சூர்யா ஐயா. நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் வாழ்க. இந்த குழுல தலைவனை வாழ்த்துறதுதான் பாஸ்வேர்டுமா. நமச்சிவாய் வாழ்க. ஏன்னா தலைவனை வாழ்த்த ஆள் இல்லாதான் இந்த ஆள் ரொம்ப பொறுப்பு இல்லாது சாமி கோயில. இன்று இந்த மார்க்கண்டேயனை மட்டும் எப்படி போய் பாச கயிறை வீசினவனை காலால் உதைத்து காப்பாத்தினாரு. என்னைக்காவது இந்த கதை எல்லாரும் கேட்போம். அவருக்காக மட்டும் போய் சாமி உதைச்சாரு. பஞ்சாட்சரம் சிவருமானின் திருமேனி, அது அன்னைக்கு பார்த்துட்டோம். ஏன் இந்த திருமேனி போய் கூற்றை உதைத்தது அப்படின்னா, இதுக்கு முருகப்பெருமானாகிய ஞானசம்பந்தர், ஏன்னா அப்பா என்ன பண்ணாலும் அதுக்கு அர்த்தம் பிள்ளைங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல ஞானசம்பந்த பிள்ளைக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தது. அதே சொல்றாரு. அந்த பாலகன் என்ன செய்தார் மார்க்கண்டேயன்னா, அவருக்கு ஆயுள் 16 தான். அதனால இரவும் பகலும் இறைவனையே நினைந்து பெருமானே என் தாய் தகப்பன் என்ன 16 வயசுல போயிடும் கவலையோடவே இருக்காங்களே, பெருமானேன்னு நைந்து அழுதுகொண்டே இருக்கார். அது மட்டுமல்ல, மனதில் வஞ்சகம் இல்லாமல், என்ன எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, யாருக்கும் துரோகம் நினைக்காம, வஞ்சனை இல்லாம இறைவனை வழிபட்டு வருகிறார். அப்ப சாமி காப்பாத்துறாரு. துஞ்சல் இல்லாத போல்டிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தரும். தினம்தோறும் நீங்க உறக்கத்தில் இருந்தாலும் இந்த இதுல அபிராமி அஞ்சலில் வரும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலத்தாள், எழுதா மறையில் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே, இமயற்று அன்றும் பிறந்தவளே அருளே அழியாம் தியானந்தம் என்பா. அவ்வளவு அற்புதமா அந்த அபிராமி பற்றர் நம்பெருமானை உறக்கத்திலும் கூட, நம் உடல் தான் உறங்குது, உயிர் உறங்குவது கிடையாது. கனவுல திளம்போது அப்பா பாக்குது, அம்மா பாக்குது, எதையோ பாக்குது. உயிர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஏன்னா உறக்கத்தில் கூட உயிர் போனாலும் போயிடலாம். நீங்க நமச்சிவாய் வாழ் எதுக்கு வலியுறுத்தி சொல்றேன்னா, நம்ம நான் மறைக்கணும்னு சொல்லும் நான் நமச்சிவாய். அவர் சொல்லுவார், நம்ம சுந்தரர் மற்ற பற்றனக்கின்றினின் பாதமே பாவித்தேன், பெற்றலும் திறந்தேன், இனி பிறவாத தன்மை எய்தினேன், கற்றவர் தொழுதேற்றும் சீர் கரையூரில் பாண்டிக்கோடு முடி நட்கவா, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய் வெம்பர். எப்ப நம் நினைவு தப்பிய பிறகு கூட நம்ம நாக்கு இந்த மரணப்படுக்கையில கிடந்து பார்த்தா நாக்கு லேசா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அந்த நிலையில நாக்கு நமச்சிவாயம் சொல்லுமா சுந்தர அதை சொல்லுவேன். அது உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயம். அதே ஆழ்வார் பாசத்துல வரும், சாமி ரங்கநாதா என் உயிர் பிரியும் பொழுது உன்னை நான் நினைப்பேனா என்னவோ தெரியாது, நான் மீண்டும் பிராவாமல் ஸ்ரீவைகுண்டத்திலே எனக்கு ஒரு இடம் ஐயா, அதுக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருடான் என்பது. நான் உயிர் என் நினைவு தப்பிய பிறகு உன்னை நினைக்கிற சூழல் இருக்குன்னு தெரியாது. நினைவோடு இருக்கும் பொழுதே நான் என்ன செய்யறேன், உங்ககிட்ட சொல்லிடுறேன், என்னை கைவிட்டுறாதேம்பாங்க. அது போல அதிகத்துல அதாவது உறங்கும் பொழுதும் விழித்து இருக்கும் பொழுதும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நெக்கு நெக்குருகி உள் ஏங்கி அப்படி வரும் திருவாசகத்துல. காதலாகி கசிந்து, எப்ப கசி ஒரு நஞ்சு போடாதான், அதுக்காக நொந்து நூலாவது கிடையாது. சந்தோஷத்திலேயே நைந்து போயிடுவோம் தெரியுமா. திடீர்னு ஒரு குழைய இங்க பிரசவார்ல சேர்த்துட்டு எங்க தங்கச்சி மருமகளுக்கு குழந்தை பிறந்து கரெக்டா தை மாசம் பூச நட்சத்திரம் அன்னை மீனாட்சி அவதாரம் செய்த 12:30 டைம்ல பிறக்குது. எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஐயோ நஞ்சு போயிட்டான். என் தங்கச்சி சொல்றா, ஐயோ நான் நைந்து போயிட்டேன் ஈசா அப்படிங்கிறான். அப்ப மகிழ்வினாலும் நைந்து போகிறான். எல்லா நேரங்களிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின், எப்படி நாள்தோறும் நினைமின் வஞ்சகமற்று இறைவனுடைய திருவடியை வாழ்த்தும். சுயநலத்துக்காக வஞ்சகம்னா என்ன, அடுத்தவன் எப்படி இருக்கானேன்னு பார்த்து உள்ளத்தில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் செயலுக்கு வஞ்சகம்னு ஒரு பொது வேர்டு. அவ்வழியிலே மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு இறைவனுடைய அடியை வாழ்த்தாதீர்கள். மனதில் வஞ்சகம் இல்லாமல் யாரிடத்தும் பகைமை பாராட்டாமல் ஒரு குழந்தை எவ்வாறு சகஜமாக பழகிறதோ அதுபோல வஞ்சகம் இல்லாமல், இந்த குழந்தைக்கு என்ன வஞ்சனையா இல்ல, அதே பச்சை புள்ளப்பா, அதுக்கு எந்த வஞ்சனை தெரியுது. அப்ப ஆன்மாவின் சுபாவம் பச்சை புள்ளையா இருக்கிறப்ப அதுக்கு வஞ்சனை கிடையாது. வளர வர ஒவ்வொருத்தரையும் பார்க்க நம்முடைய மாறுபாடு வஞ்சகம் வந்துடும். மனதில் குடியிருக்கும், ஆள் மனதுல இருந்துட்டே இருக்கும். அது வெளியே வர சரியான சமயத்துல இவனை வஞ்சம் தீர்த்துட்டான்டா அப்படிம்பாங்கல்ல. ஆக அது அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வினைப்பையும் அந்த வஞ்சகம் அற்று என்னுடைய திருவடி வாழ்த்த. ஏன் நமச்சிவாய வாழ்க வாழ்க வாழ்க, நமச்சிவாய மட்டும் சொல்லாதீங்க, வாழ்க சொல்றீங்கன்னா வாழ்த்ததான். வந்த கூக்கு அஞ்ச உதைத்தன, அப்படியே வந்தான் கயிறு வீசினா மார்க்கண்டன் அஞ்சு போய் பெருமானேன் அவர் அந்த அஞ்சலத்துல துல்சிய திருவடி இருக்குல்ல, அது ஒரு உதை கொடுத்தது, தப்பிச்சாரா. ஏன்னா பஞ்சாட்சரம் இறைவனுடைய திருமேனி விளக்கம் பார்த்திருக்கோம். ஆக இந்த பஞ்சாட்சரம் என்ன செய்யும், உங்கள் மனதில் வஞ்சகம் இல்லாமல் இரவும் பகலும் சகல நேரங்களிலும் இறைவனை வாழ்த்தி கொண்டிருந்தால் நிறைய போட்டி அப்படியே நமச்சிவாய் நாதன் ஆழ்வாழ்க அவ்வளவுலாம் தேவையில்லை. நமச்சிவாய் வாழ்க அஞ்சலுக்கு காப்பாற்றாத மட்டும் வாழ்த்துனா போதும் அப்படிங்க. அதற்கடுத்து ஐயா, இது சாமானிய எல்லாருக்கும் பொது கருத்து. நான்மறைகளில் வல்லவராக இருந்து அதில் மஞ்சள் கந்தரத்தை சூக்குமுங்களை புரிந்து உலக நன்மைக்காக செந்தலில் ஓம்புகிறார்களோ, அது தமிழ்ல வேள்வி செஞ்சாலும் சரி, எதுல பண்ணாலும் சரி, கூலி பெற்றுக்கொண்டு மாரடிக்க கூடாது. அவன் பிராமணனா இருந்து சங்கருடைய சுலோகங்களை வேதம்னு சொல்லி கூலி பெற்று மாரடிச்சாலும் தப்பு. இந்த திருமுறை விற்பனர்கள் இருக்காங்க இல்ல, சிவனடியார்னு சொல்லிட்டு ஒரு விற்பனை கூட்டமே இருக்கு. கருமாதி காரியம் அதுன்னு பண்றதுக்கு கேடிங்க நிறைய பேர் இருக்கானுங்க திருவடம் போட்டு. இவங்களா இருந்தாலும் சரி, சுயநலத்திற்கின்றி உலக பொதுநலனுக்காக எவன் ஒருவன் வேள்வி செய்கிறானோ அவர்கள் உயிர் பிரியும் பொழுது நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு சாம அடுத்து வேற பிறகு அங்க கூற்றையெல்லாம் உதைக்காது. மரணம் கொஞ்சம் படுக்கையில படுத்து புழுத்து நாத்தனாரி முதுவெல்லாம் புழு நிண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்கள்லாம் சிதைய காரணமா இருந்தான் ஒரு தலைவன். புழுத்து போய் செத்தான். எடப்பாடி சேர்ந்த ஜானகிராமன் அப்படிங்கிற அடியார் கூட்டம் போய் 50,000 ரூபாய்க்கு அந்த சைவத்தின் தமிழையும் அழிச்ச ஒருத்தருக்கு மாசம் பிறந்த நட்சத்திரத்தை போய் வேள்வி செஞ்சு திருமுறை குறிச்சிட்டு இருந்தாங்க எதிர்த்து பசங்க. அப்ப அங்க என்னன்னா இப்படியெல்லாம் வேள்வி செய்யக்கூடாது. மந்திரம் நான்மறை ஆக்கி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வனே.
ஏனெனில் இந்த செந்தழல் ஓம்பிய வேத அந்த ஒழுக்கமிக்கவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய வேள்வி மந்திரங்களும் அந்த வேள்வி சமர்ப்பிக்கப்படும் அந்த 5 கடமைகளும் இறைவனை மகிழ்விப்பதோடு வானவர்களையும் மகிழ்விக்கும். அப்படி அந்த சிந்தை அந்த வானவர்கள் எல்லாம் இவங்க அற்புதமா என்ன அருமையா உலக நலனுக்காக வேள்வி செய்யறாங்க அப்படின்னு வானவர்கள் எல்லாம் அவங்க சிந்தையுள் நின்று இந்த வேள்வி செய்யறவங்களுடைய பற்றி எண்ணங்களை வைத்திருப்பாருங்களாம். மந்திரம் நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வனை. சும்மா வேள்வி செய்யலாம், பஞ்சாட்சரம் ஆளாது. இவன் செய்யற நற்காரியங்களுக்காக இவன் செய்யற வேள்வியை பார்த்து இந்திராதி தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்து இறைவன்கிட்ட, இறைவா இந்த ஆத்மா எங்களுக்காக வேள்வி அவங்க எல்லாம் இந்த காற்றுல இருக்கிற காற்றை சாப்பிடக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் அவங்களுடைய சிந்தையுள் நின்றுப்பாங்க அந்த வேதியர்கள். ஞானசம்பந்தர் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, பொன் பெற்று போய் இவங்க கூட சொகுசா வாழ சொல்லல, உலக நலனுக்காக வேள்வி செய்யுங்கள்னு சொல்லி கொடுக்குறாரு. அங்க போய் உட்காந்துட்டு அந்த பதிகத்தை நம்ம நல்லாதான் இருப்போம், கார்கீர் எல்லாம் தான் இருந்தது. என்ன வாழினும் சாவினும் அருந்தினும் போய் வீழினும் சுயநலத்தை விடுத்து தெருவுல நிறுத்தி சாமி ஒரு எக்ஸாம் வச்சுக்கோ. ஆனா அது அடுத்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் என்னன்னா, நீங்கள் வானவர்கள் மெச்சும் அளவு என்ன ஒழுக்கமிக்க நல்வாழ்க்கை வாழ்ந்து உலக நலனுக்காக நீங்கள் வேள்வி செய்து கொண்டிருக்கிற வேதியர்கள் இருக்காங்கல்ல, வேதத்தின் வழி வாழ்பவர்களுக்கு வேதியர்னு வரும். வேதம் படிச்சவனுக்கு இல்ல, அந்த 5 கடமைகளை செய்து வாழ்பவர்களுக்கு தான் வேதியர்னு வரும். அவங்க மூச்சுடக்குள்ள இவங்க வேள்வியில சதா பஞ்சாட்சரத்தை ஜெபிப்பதனால அந்த மூச்சு நிக்கிறப்ப அவங்க என்ன செய்வாங்க, இந்த 5 எழுத்து அவளுக்கு துணையாக இன்று இனிமையான மரணத்தை கொடுக்கும் அப்படின்னு. சரி, அடுத்து யாருக்கு என்ன பலன் தரும்? ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புல தேனை வழிதெறிந்து ஏத்துவார்க்கு இடரான கடுப்பன அஞ்சலுக்குமே. இந்த யோகிகள் இருக்காங்கல்ல, போய் தன் உடலை காப்பாற்றி உடல் அழியா நிலை பெறுவதற்காக வேள்வி செய்யறவங்களை இங்க பேசல. உலக நலனுக்காக ஆற்றலை, தனக்குள் இருக்கும் ஆற்றலை நண்புலத்தேன், அதாவது உடல்ல இருக்கிற அந்த மூலாதாரத்துல இருக்கிற ஆற்றலை சிரசில் கொண்டு வந்து அது தேன் மாறியா அதுதான் அந்த யோகத்தினுடைய மிகப்பெரிய நிலை. வழி தெரிந்து ஏற்றுவார்க்கு அந்த முதுகு தண்டு முதுகு மஜ்ஜைக்கு நடுவில் ஒரு கோடு, ஒரு வெற்றிடம் இருக்கும். அது வழியா உயிர் காற்ற மேல சிலத்தி தன்னுடைய யோக பலத்தால மழை பொழிந்து மக்கள் வாழ, மக்களுடைய துன்பங்கள் நீங்க எவனொருவன் யோகம் செய்கிறானோ அவனுக்கு அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடரையும் கெடுத்துரும். இடர் என்பது என்னன்னா, மனசுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் வரக்கூடிய ஒரு துன்பம். மனசும் வலிக்கும், உயிருக்கும் வலிக்கும், உடலுக்கும் வலிக்கும். காயம் பட்டுட்டா உடலுக்கு மட்டும் வலிக்கும். ஒரு பற்றாக்குறை, ஒரு இந்த மாசம் ஒரு 10,000 ரூபாய் பத்தல அப்படின்னா மனசுக்கு மட்டும் வலிக்கும். ஆனா நம்ம கண்ணு முன்னால் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு கடுமையான நோயிலோ துன்பத்திலயோ இருந்த நம்ம மனைவியோ நம் குழந்தைகளோ நம்ம அப்பா அம்மா யாராவது ஒரு படுக்கையா கிடந்தாங்களா வருது, அதுக்கு இடர்னு வரும். அந்த இடரை நீக்கும் எது? அஞ்சலுக்கு. சரிங்கயா, இதெல்லாம் நமக்கு இப்பிறவியில் இடர் கெடுக்குதெல்லாம் சரி. எல்லாம் சேர்ந்து நமச்சிவாய சொன்னாலே சிவலோகம் போயிடலாம், சிவருமான் கூட்டி போயிடுவார்னு சொல்றாங்களே, என்ன எப்படி அப்படின்னு யாரோ ஞானசம்பந்தர்கிட்ட கேட்டிருக்காங்க. அட அதுவா அப்படின்ட்டு ஞானசம்பந்தர் சொல்றாரு, அது ஒன்றும் பெரிய செய்தி கிடையாது. அப்பா சிவம் எப்படி இருக்கிறதோ அப்படி நீ வாழ்ந்தால் உனக்கு சாதாரண முத்தி கிடைக்காது, சிவமுத்தி கிடைக்கும். முத்தியில் ஃபர்ஸ்ட் முத்தி, அதுல ஆன்மா உயர்நிலை பிறவிக்கு போயிடும். முத்தினா முதிர்தல்னு பேரு. தேங்காய் முற்றிடுச்சிங்கிறாங்கல்ல, தேங்காய் முற்றுனா பூஜைக்கு போகும் இல்லையா? அந்த முற்றிய நிலை பழநிலை. வாழையெல்லாம் முற்றுனா கனி ஆயிடுது இல்ல, அது போல ஆன்மாவின் அன்பில் முற்றிய நிலைதான் முத்தி. இது முற்றினா ஏதோ, அது முத்தினா ஏதோ பெரிய விஷயம், அப்படி கிடையாது. பக்குவத்தின் உயர்நிலைக்கு முத்தின்னு பேரு. அதுல சாதாரண முத்தி உயர்வு தரும்.
பரமத்தி ஒரு ஆசிரியராக இருந்து மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஆசிரியராக இருந்து அவர் உயிர் பிரிந்தாலும் அந்த உயிர் கூட்டை விட்டு பூமியை விட்டு கடந்து செல்லாமல் சகலருக்கு அந்த நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம். நிறைய சமாதியில போய் குருட்டு கொலை போய் குருட்டு போன விட்டத்துல பாருங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் சில துறைகளுடைய சமாதியில போய் எது வேண்டுனாலும் நடக்குது. அந்த மாதிரி அதை அடையிறதுக்கு பரமுத்தின்னு பேரு. ஜீவன் முத்தினா இந்த ஆன்மா முதிர்ந்து தான் ஆன்மா நான் இறைவனுடைய அருளை பெற வந்தவன் என்பதை உணர்ந்து உலகாயுத வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது இறைநிலையில் வாழக்கூடிய நிலைதான் ஜீவன் முக்தி. இப்ப வேற மாதிரி செய்யறாங்க, அது கடந்துட்டு போறது அவங்க பர்சனல். அப்படி அதுல பிறவா நிலை தரக்கூடியது சிவமுத்தின்னு பெருமானோடு போய் அப்படியே கலந்து அவரு நடனம் ஆடுறத ரசிச்சுட்டு காரைக்கால் அம்மையா இருக்காருல்ல, ரவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழே இருக்க என்றார். அதுதான் சிவமுக்தி. என்ன அந்த பாடல் நல்லா இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன், உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் பொழுது உன் அடியில் இருக்க. என்ன செய்யணும்னா மகிழ்ந்து பாடணும், துன்பத்தோட பாடக்கூடாது. நம்ம துன்பம் வந்தாதான் பதியமே படிக்கலாம். கொடுமை. காரைக்கால் பேய் என்னங்குது, நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க அருள் செய்யணும்னாரு. அதுக்கு சிவமுத்தின்னு வரும். அது நம்ம எப்படி பெறதுன்னா அதுக்கு ஒரு பெரிய அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை அப்படின்ட்டு ஞான சம்பந்த குழந்தை சொல்லுது. நல்லவர் தீயவரேனாது நச்சினர், நல்லவர் தீயரேனாது நச்சினர், செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொள்ள நவன் தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பனே எடுத்துனே. அப்படியே நம்ம படம் இழுத்துட்டு போகல யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. அனாதையா புலம்பிட்டு போயிட்டு இருக்காது. சிவன் நினைவு கூட வராது. நோய் வந்தாவே சாமி நினைக்க மாட்டேங்கிறான், ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம். என்ன திருமுறை படிக்கிறோம் பேராயிரம் வரவில, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தல வல்லான் தன்னைன்னு. நோய் வந்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறப்ப எத்தனை பேர் போயிட்டு ஆற்று சாமி இல்ல அங்க போய் படுத்துக்கிட்டாவது சிவனை நினைக்கிறோமா ஏதோ படிக்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. மனதால் தெரிந்த நமச்சிவா இவ்வளவு சொல்றேன்னா தெரியாது. ஆனா இங்க இந்த பிள்ளை சொல்லுது நல்லவர் தீயனாவது நச்சினர். இந்த கைலாஸ் கட்டவன் லோகநாதர் ரொம்ப மோசமான ஆளு, இந்த பாலையா மட்டும் தன்னோம் எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. இப்படி நல்லவர் தேன்மொழி அக்கா இருக்காங்களே, அவங்க வேற லெவல்ல ஆன்மீகத்துல உயர்ந்தவங்க. இப்படி ஆளுக்கு நல்லவர் கெட்டவர்னு பாகுபாடு பண்ணி என் மருமக இருக்காளே அவளாத்தான் சண்டாளி கொடுமைக்காரி ஆறு இல்ல. என்ன எங்க வீட்டுக்காரு மாதிரி குடும்ப பொறுப்பு இல்லாதவர் யாரும் இல்லை. இதெல்லாம் தீயவர். இந்த தீய நினைவுகள் வந்தா தீயவர். இது நம்ம அங்கங்க ஊரை சுத்தியும் உதாரணம் சொல்ல நம்மளுக்குள்ளேயே சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. அதுக்காக நல்லவர் தீயரேனாது நச்சினர். இவன் நல்லவன் கெட்டவன் பார்த்தாலே துன்பப்படுறதுக்கு தான் உதவணும். இந்த மனித வேள்விங்கிறது நல்லவர்களுக்கு செய்ய வேண்டிய. அந்த வினோபாஜின்னு ஒருத்தர் இருந்தார், படிச்சிருப்பீங்க. அவர் பூமிதான இயக்கம்னு தொடங்கி வட மாநிலங்கள்ல நிறைய ஏழைகளுக்கு ஜமீன்கள் கிட்ட இருந்து நிலம் பெற்றிருந்தாங்க. அவர் வீட்டுக்கு ஒரு சிறு பிள்ளையா இருந்தப்ப வினோபா சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒரு குண்டா ஒரு பிச்சைக்காரன் வருவான். அவன் சோம்பேறி, அவன் எதுவுமே செய்ய மாட்டான். நேரத்துக்கு வருவான். அவங்க அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. வினோபாஜி சிறு வயது இல்லையா, ஏமாவன கொஞ்சமாவது அறிவு. அந்த குண்டே அவனுக்கு பீமன்னு பேரு. இவனே பீமனே குண்டா பெரிய ஆளா இருக்கான். உழைச்சி சாப்பிட வேண்டி இவனுக்கு போய் சோறு போடையம்மா, இது என்ன ஏன் சோம்பேறிய பசங்களாம் வளர்க்குறேன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், கண்ணு வினோபா, இந்த தரித்திர நாராயணன் இருக்கான்ல, நம் கடவுள் நாராயணன், அவன் இந்த பீம கூட தரித்திர நாராயணனா நம்முடைய தர்ம சிந்தனையை சோதிப்பான். தரித்திர நாராயணன் கிட்ட நான் தோத்து போயிடக்கூடாதுன்னு சோறு போட்டேன்டாராம்.
அந்த ஒரு வார்த்தை தான் பிற்காலத்துல ஒரு வினோபாதிதான தலைவராக்கி நிறைய ஏழை எளியவர்களுக்கு இல்லாதது பெரும் நிலையை தந்தது. அங்க நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்க கூடாது, நல்லவர் தீயவர் எனாது எல்லோருக்கும் நம்மாலான உதவிகளை செய்து திடீர்னு சொக்கர் அப்படி செத்து போயிட்டாருன்னா அந்த கொள்ளை நம்ம குடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போகக்குள்ள அங்க கத்து நமச்சிவாயவாக என்ன கத்துனாலும் அதுங்க கண்டுக்காது. கொண்டு போறப்ப நமச்சிவாய வாழ்க்கைங்கயா, அங்க கொண்டு போறப்ப அங்க போய் நமச்சிவாய வாழ்க்கைன்னு கத்துனா இந்த நமச்சிவாயம் என்ன பண்ணும், அந்த இவங்களையே நடுங்க வச்சிருமா. என்னடா இவன் தலைவர் பேரை சொல்றான் இந்த ஆத்மா அப்படின்ட்டு தராதான், துன்பம் தராதப்ப நம்ம நடராஜா உடுக்கை அடிச்சு திரும்பி பார்த்தா நம்ம பாதத்தை நீட்டி தன்னோடு அல்லவா, அந்த நிலை சிவம். அதே இந்த பஞ்சாட்சரம் தரும். யாருக்கு? தீயவர் நல்லவங்க கெட்டவன்னு பார்க்காத எல்லாருக்கும் அவங்க துன்பப்படுறப்ப யார் உதவுகிறார்களோ அவர்களுக்கு பஞ்சாட்சரம் அந்த ஆன்மா அல்லல் படும் பொழுது சென்று காப்பாற்றி சிவமுக்தி தரும். என்ன சும்மா நமச்சிவான்னு சொல்லிட்டா அப்படியா சாமி என்ன கிறுக்கு வேலைன்னு அப்படி இருப்பாரு பித்தாம்பரை சொல்லிட்டு. ஆனா அவர் கொஞ்சம் வில்லங்கமானவர் தான். அடுத்து இந்த பஞ்சாட்சரம் இருக்கிறதே அதுல ஒரு சிறப்பு உண்டு. இந்த மன்மதன் இந்த உலகத்தை செழிப்பிப்பதற்கு 5 பானங்கள் வைத்திருக்கிறார். அது 5 என்ன பஞ்சபூதம் 5. இந்த நமசிவாயங்கிற ஜெபிக்கக்கூடிய நம் கை விரல்கள் 5. நாம சிவா என கை மூலம் ஜெபிப்பது உடலுக்கு ஆற்றலை தரும். ஜபமானி எல்லாம் அப்புறம். என் நண்பருக்கு அந்த ஒவ்வொரு கணு கையிலையும் அந்த ஒரு விரல் ஜாயிண்ட் இருந்து நமசிவாய் நமசிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய் அப்படி ஒரு மாதிரி உள்ள இருந்து அப்படியே சொல்லுவாரு. எங்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாரு, ஆனா அந்த விரல் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த 5 எழுத்தை சொல்வதற்காக நம் கரங்களை உபயோகித்து பஞ்சாட்சரம் செய்யும் பொழுது அது என்ன செய்யும், உங்களை சிவஸ்வரூபமாக்கி நீ சிவமாம் தன்மை எல்லா இடத்தும் அன்பு காட்டும் தன்மை பெற வேண்டுமானால் உங்களுடைய கையில் 5 விரல் இறைவன் கொடுத்தது. இந்த விரல் மூலம் பஞ்சாட்சரத்தை நமக்குள் உரியற்று. அது எப்படின்னா சொல்லு விரலை தொடங்கி நாம சிவா சொல்லி யார் சொல்லக்குள்ள ஆள்காட்டி விரல் கட்டை விரலின் பாதத்தை தொடணும். அப்படியே மாத்தி மாத்தி கை பயங்கர வலி எடுத்துடும். அந்த 5 எழுத்து இருக்கிறதெல்லாம் மன்மதன் இந்த உலகத்தை செழிக்க செய்ய காரணமான மலர்கள் 5. ஏன்னா இந்த பூமி வாழ காரணமான தொழில்கள் 5, சுவைகள் 5, இந்த ஆன்மா கடைதீர ஆதாரமான உழைத்து உணவருந்த மற்றும் எல்லாவற்றிற்கும் பயன்படும் இந்த கை விரல்கள் இருக்கின்றன அல்லவா, இது 5. ஏன் 5ன்னா ஒவ்வொரு விரலும் பஞ்சாட்சரம். ஏன்னா ஆணவம் கண்மம் மாயை இல்லையா, ஆணவம் கண்மம் மாயை ஆன்மா இறை. ஆணவம் கண்மம் மாயை நீக்கி ஆன்மா சிவனுடைய திருவடியை அந்த சின்முத்திரை கொண்டு ஆணவம் கண்மம் மாயை நீக்கி இந்த சின்முத்திரை நீங்கள் இப்படி கட்டை விரல் அடிப்பகுதியை தொடும் பொழுது அது என்ன பண்ணும், உங்களை சிவமாம் தன்மையாக்கிடும். இவ்வளவு பெருசு இந்த மந்திரம். இப்படியெல்லாம் செய்யணும்னு ஞான சம்பந்த பிள்ளை சொல்லுது. உடனே ஒருத்தர், ஐயா என்னை பிடிச்ச இருமல் நிக்க மாட்டேங்குது, தும்மல் நிக்க மாட்டேங்குது, அப்படியே செத்தலான் இருக்கீங்க, அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டம், என்னதான் பண்றது, என்ன நான் எப்படி வழிதாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஞான சம்பந்த பிள்ளை சொல்லுது, இதுக்கெல்லாம் கவலைப்படாத, வினை கோடி வினை உன்னை பாதித்தாலும் சரி, அம்மாவை விட அம்மா கூட குழந்தை பசிச்சு அழுதா பால் கொடுக்குற அம்மாக்கள் நிறைய இருக்காங்க, இல்ல கண்டுக்காத அம்மாக்கள் இருக்காங்க. ஆனா இந்த பஞ்சாட்சரம் என்கிற 5 எழுத்தாகிய நமசிவாய் என்ன பண்ணும், அம்மாவை விட உனக்கு உடன் இருந்து அம்மா ஒரு காலத்துல கிளம்பி போயிட்டாங்க, எங்க அம்மா எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, இப்ப 5 எழுத்து உடன் இருக்கிறது. அப்ப தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும், வெம்மை நரகம் விளைந்த போதிலும், இம்மை வினையடு அடத்து எய்தும் பொழுதிலும் அம்மையினும் துணி நமச்சிவாயடியே நீ நமச்சிவாய சொல்லிக்கொண்டு அந்த ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு வாழ்த்தணும்னு.
என்ன வஞ்சகமற்றடி வாழ்த்த அப்படின்ட்டாரு. வஞ்சகமற்று இந்த நமச்சிவாய வாழ்க என்ற நமச்சிவாய மந்திரத்தை வாழ்த்தி கொண்டிருந்தால் இந்த மந்திரம் ஒரு தாயினும் சிறந்த தயாவாக இருந்து நம்ம காப்பாற்றும். சரி, அப்படின்னா இந்த இதெல்லாம் சொல்றீங்களே, இந்த நமச்சிவாயத்தை வேற யாரும் சொல்லி பயன்பெற்று இருக்காங்க கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு சொல்றாரு, வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர். வீடு பேரும் வேண்டாம் பிறப்பும் வேண்டாம் என்று இறைவனுடைய திருவடிகளை சரணடைந்தவர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் சொல்லக்கூடியது இந்த பஞ்சாட்சரம். இது என்ன செய்யும் என்றால் பீடை கெடுப்பன. பீடைன்னா என்ன? நம்ம எதையுமே செய்ய விடாத, ஐயோ இது ஒரு சனியை முடிச்ச பீடையை கல்யாணம் பண்ணிட்டு பெரிய இம்சையா போச்சு. நண்பர் எங்க பக்கத்து வீட்டுல டெய்லி இந்த வார்த்தையை கேட்பேன். நாளைக்கு போய் அவர் அஞ்சலுக்கு சொல்ல சொல்றோம். எவ்வளவு இருந்தாலும் இவளுக்கு விடியவே மாட்டேங்குது பாரு, இரவு மாட்டேங்குது. நல்லாதானே இருக்கீங்க? இப்ப கூட பாத்தீங்களா, ஒரு அருமையா ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஆடிட்டர் வாங்கிட்டு என்ன பிரச்சனைனா, இந்த பீடைக்கு எவ்வளவு இருந்தாலும் விடிய மாட்டேங்குதுங்க. அவருக்கு சொல்றதுக்காக இந்த பாடலை இன்னைக்கு இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு போன. வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர். அவர்கள் சொன்ன இந்த பஞ்சாத்திரத்தை சொன்னால் பீடை கெடும். பின்னை நாள்தோறும் மாடு கொடுக்கும், தினந்தோறும் பெரும் செல்வத்தை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும். லஞ்சம் லாவண்யம் மக்களை ஏமாற்றி ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு அது கிடையாது. மாடு என்பது நல்வழியில் வந்த செல்வத்திற்கு மாடுன்னு பேர். செல்வம்ங்கிறது எப்படி வேணாலும் வரும், ஆனா மாடு நல்வழி. ஆக மாடு கொடுக்கும். அது மட்டுமல்ல, உன் உள்ளத்திலே மண்ணும் மானடம் ஆடி உகப்பன, மனதில் சதா மகிழ்ச்சி தாண்டம். அவருக்கு என்னப்பா, எப்ப பாரு அவருக்கு மூஞ்சிலேயே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுதும்மா. கேள்விப்பட்டிருக்கீங்களா கைலாசு? ஆமாங்க, ஆமா. அது ஏன் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது முகம் காட்டும் பொழுது உள்ளே ஆனந்த நடராஜன் நமக்குள் மகிழ்ச்சியாக ஆடுவதை முகம் காட்டிவிடும் இல்லையா? ஆக வீடு பிற பீடை பிடிச்சிருந்தாலும் சரி, நாள்தோறும் நீங்க இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமச்சிவாயன்னு சொல்லுங்க, நமச்சிவாய வாழன்னு வாழ்த்துங்க. அது பெரும் செல்வத்தை மட்டுமல்ல, மன அமைதியோடு இறைவனுடைய பெருநடத்தை காணக்கூடிய அருளையும். அப்படியா? சரி, இது யாருக்கு என்ன செஞ்சது? எனக்கு இந்த புராணத்துல ஏதாவது உதாரணம்? வண்டமரோதி மடந்தை பேணி, இந்த மண்டோதரின்னு ஒரு இந்த ஸ்டாலின் வீட்டுக்காரி துர்காவை நம்ம மண்டோதரியா தான் நினைச்சிட்டு, இவ பண்ற தவம் தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது போல இந்த மண்டோதரி பண்ண தவத்தினால என்னாச்சுன்னா, ராவணன் ரொம்ப ஆடுனான். சும்மா கொஞ்ச நஞ்ச ஆட்டம்லாம் கிடையாது. ஆடிட்டு போய் கைலாச தூக்குறாரு. அவங்க அம்மாவுக்காக தான் தூக்குனாரு. இருந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏன் நான் நினைச்சாங்கிறதுக்கு அது ஒரு அருமையான வரலாறு. இன்னைக்கு காலையில படிக்க இறைவன் அருளினார். நல்லவேளை இந்த பொருள் சொல்றதுக்கு அது தேவைப்பட்டிருக்குது. ராவணன் போயிட்டான், திருக்கைலாய மலையை தூக்கிட்டான். 1000 வருஷம் அழுகுறான். சாமியாரை மன்னிக்கிற மாதிரி கிடையாது. மண்டோதரி போய் இறைவன்கிட்ட முறையிட்டாலாம். சாமி, தினமும் மண்டோதரி கிட்ட சிவன் பேசுவாராம். அவ்வளவு க்ளோஸான பக்தி அவ போய் எங்க வீட்டுக்காரர் 1000 வருஷமா வீட்டுக்கே வரல சாமின்னு பொருன்ட்டு எனக்கு தமிழ்ல என்னை பாற்றி தேவாரம் பாட ஒருத்தர் பூமிக்கு அனுப்பலான் இருக்கேன். அதுவும் அங்க வாக்குக்கு ஈசனான வாகீசன் இருக்கிறான் அல்லவா, அவனை வச்சு உனக்கு விடுதலை சொல்ற. மண்டோதரி கேட்டதுக்காக தான் சாமி வாகீசர் மனத்துல ராவணன் மேல இரக்கத்தை வர வச்சு ராவணன் அந்த தண்டனையிலிருந்து நீங்கி அவனை காப்பாற்றிய தண்டனைக்காக நமக்கு திருநாவுக்கரசர் கிடைச்சாரு. எப்படி? ராவணன் இல்லைன்னா நமக்கு திருநாவுக்கரசர் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஆக இதுக்கு காரணம் யாரு? மண்டோதரி. வண்டோதரி மடந்தை பேணி, வண்டமரோதி மடந்தை பேணின்னு பண்டை ராவணன் பாடி உயிர்ந்தன எது? இந்த நமச்சிவாயங்கிற மந்திரம். அது மட்டுமல்ல, தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவருக்கு அண்டமளிப்பன அஞ்சலுக்குமே என்ன பண்ணுது? தொண்டர்கள் இந்த மந்திரத்தை தனக்குள் கொண்டு உள்வாங்கணும். சும்மா உதட்டல் நமசிவாய நமசிவாய நமசிவாயம் நைந்து சொல்லணும்.
என்ன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவருக்கு அண்டமளிப்பன அஞ்சலுக்குமே. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா, யாருக்காவது சந்தேகம்னா என் கூட வாங்க, ஈரோடு கூட்டி போறேன். கட்டல் கடை வச்சுட்டு அங்கெங்க போனோம். நான் சோறு கிடையாது எனக்கு நல்ல காலத்திலேயே. எங்க அத்தை 10வது வருஷத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு எங்க அப்பா கடை வாங்கிட்டு இருப்பாரு. நல்ல சோறு கிடையாது, ரேஷன் அரிசி நாரும். அப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கை. எங்க சொக்கரார திருவேணி தீண்டி பணி செய்து நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க சொல்ல சொல்ல வந்தவன் போனவன் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல எங்க மாதவசாமி தான் சொல்லுவாரு, டேய் யார் தருவார் இந்த அரியாசனம்? எவ்வளவு ஞானத்தை! ஒரு வெறும் ஐடி படிச்சுட்டு எங்கேயோ வேலைக்கு போய் ஒரு சிவனடியார் வந்து இப்படி சாதாரண எம்ப்ளாயர் வந்து யாரோ ஒருத்தர் என்னை படிக்க வச்சு ஒரு இன்ஜினியர் ஆக்கி, எவனோ ஒருத்தன் நடராஜன் வந்து இந்தியா நாசமா போனதுக்காக படித்த இளைஞர்கள் அடிமைகளாகவும் படிக்காத என்ன முட்டாள்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தொழிற்சாலை இவ்வளவு தூரம் எக்கடிக்கிறதோ. அப்ப லோகநாதன் ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்கய்யா. இங்க என்ன ஆகுதுன்னா, சாதாரண ஒரு ஒரு ஏழை, ஒரு ஈபில ஒரு ஹெல்ப்பரா இருந்த ஒருத்தர் விட்டு பையன் இன்னைக்கு ஒரு தொழிலதிபரா, எல்லா இடத்துலயும் யாருமே தெரியல. எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய ஆக்கினது எது? இந்த 5 எழுத்து அங்கங்கே ஓடணும். தொண்டர்கள் தொண்டு செய்து துதித்ததற்கு அடியேனுக்கு கிடைத்த பரிசு எவ்வளவு பேரு. ஒரு நாளைக்கு கைலாஷ், நீங்க இது போறதுக்குள்ள ஒரு நாளைக்கு வாங்க கைலாஷ், உங்களை சில இடங்களுக்கு எல்லாம் கூட்டி போகணும். சென்னை போறதுக்குள்ள நாளைக்கு கூட முடிஞ்சா வாங்க, நீங்க வந்து பாருங்க. பஞ்சாயத்து அமைச்சர்கள் வாழ்த்தி மகா கோடீஸ்வரர் கவர்மெண்ட் போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கும் ஒரே ஊர்ல ஒரு வாழ் லஞ்சம் கொடுக்காத சாமி வாங்கி கொடுத்தாரு. அப்படி தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவருக்கு அண்டம் அளிப்பன. ஒருத்தர் தான் சோறு கிடையாது. நான் வந்து பெரிய புராணம் சொல்றதை கேட்டு அவர் மீன் வாங்கி கொடுத்தாதான் அடுத்த வகுப்பு வருவான். அவன் வந்து இன்னைக்கு பாத்தீங்களா ஞானாசிரியர் ஆயிட்டான். இவ்வளவு பெரிய விஷயம் இந்த நமச்சிவாயன்னு வாழ்த்ததுனால. இவங்கெல்லாம் வாழ்வியல் சான்று. பஞ்சாட்சரம் நம்மை எவ்வளவு உயர்த்தும் என்பதற்கு. என்ன இவ்வளவு பேர் அடையப்பா கறி தின்னுட்டு வீட்டுல மனைவியை மதிக்காம உறவுகளை மதிக்காம அந்த எவ்வளவு பேர் இந்த நமச்சிவாய வாழும் வார்த்தை. அதன் விளைவு என்ன ஆயிடுச்சு? இந்த உலகம் எல்லாம் இயக்கும் வண்ணம் நல்ல அண்டம்னா என்ன, இந்த உலகம் முழுக்க குறை சொல்லாத நல்வாழ்க்கை இது தரும். அது மட்டுமல்ல, இது இன்னும் என்ன செய்யும்? கார்வனன் நான்முகன் காணுதற்குணா சீர்வன செவ்வடியின் செவ்வி நாள்தரும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு. பைத்தியக்காரையா எப்ப பாரு சும்மா நமச்சிவாய நமச்சிவாய் அப்படின்னு அவன் பைத்தியக்காரன் உலகம் சொல்லுதில்ல. ஆனா அவங்களுக்கு தெரியாது இவன் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றான்னு. கலைகளுக்கு அதிபதி ஆகிய பிரம்மனும் செல்வத்துக்கு அதிபதி ஆகிய நாராயணனும் நான் பெரியவன் நீ பெரியவன் இந்த அகம்பாவத்தோடு இருந்த பொழுது அன்பொடிவான சிவம் தோன்றி அவர்களுக்கு அருள் செய்ததல்லவா? அந்த அருள் செய்ய காரணம் அந்த நாராயணனும் பிரம்மனும் நமச்சிவாய பெருமானே அடிமுடி காண இயலோம் என்று வந்து பணிவோடு திருமால் நின்றாராம். என்ன அப்படிப்பட்ட அடிமுடி காணா செல்வத்தாலும் கல்வியாலும் அடைய முடியாத இறைவனை அன்பினால் அடைந்து அவருடைய பெருமைகளை அவருடைய சிறப்புகளை பேசி, காசுக்காக பேசுறவன் கிடையாது. ஒரு திருமந்திர வகுப்பு ஒரு நாள் எடுக்க 1500 ரூபா, சித்தாந்த வகுப்பு எடுக்க 2000 ரூபா வாங்குறவெல்லாம் கிடையாது. இவர்கள் எந்த பிரதிபலன் நம் பெருமானின் புகழ் எல்லோ இடத்திலும் சேர வேண்டும், நம் பெருமானை எல்லோரும் வணங்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அருமை பெருமைகளை பேசி பிதற்றி தெரிகிறார்களா பித்தர்கள். அவர்களுக்கு ஆர்வணமாவன அஞ்சலுக்கும் அவர்களுக்கு சகல பாதுகாப்பாகவும் அஞ்சலுத்திருக்கும். சரி எல்லாருங்கயா என்ன பண்ணாலும் வினையுடைய பகை ரொம்ப மோசமா. வினை தாக்கத்துல வந்து தப்பிக்கவே முடியாது. குரு அருள் இல்லைன்னா தப்பிக்கவே முடியாது. என்ன அந்த நல்வினை தீவினை பேதம் வந்து நீங்கணும்னா குரு அருள் வேணும்.
தீட்சை பெற்றவனுக்கு தான் பஞ்சாட்சரம் வேலை செய்யலைன்னா பாவம் வந்துடணும். முட்டா பசங்க அப்பாவிங்களை குழப்பிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக ஒரு பாடல் பாடியிருக்க. புத்தர், சமன், கழுக்கையர், பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின. உள்ளத்தில் பொய்யில்லாதவர்களுக்கு மட்டும் இது தான் எப்படிப்பட்டது என்று தெளிவா காட்டுமா. தெளிந்து தேறின யார் சிவருமான் யாருக்கு அடையாளம் செய்வார்? புறச்சமயத்தாருக்கு தன்னுடைய அன்பு நிலையான வடிவத்தை உணர அனுமதிக்க மாட்டார். பொய் பேசி திரிகிற சித்தத்தவர்களுக்கு தன்னுடைய தனித்தன்மை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சிவமான் தன்மை தரமாட்டார். பொய்களா சித்தம், உள்ளத்தில் பொய்யில்லாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் தெளிவாக யோசித்த பொழுது தேறி இது அஞ்செழுத்து சிவம் என்று உணர்ந்த அந்த வித்தகர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நாவுக்கரசடிகள், 63 நாயன்மார்கள், காலமெல்லாம் தொண்டு செய்து தான் வாழவில்லை என்னாலும் ஆலயத்திற்காக அரண்பணின்னு அந்த திருட்டு பசங்களை சொல்ல, நீங்க வேற யாராவது எடுத்துடாதீங்க. அப்படி சிவருமானுடைய திருத்தொண்டினை ஒரு அம்மா இங்க சௌரியன்னு ஒரு ஊரு, ஒரு தேங்காய் உளிச்சா ₹1 அந்த அம்மாவுக்கு கூலி. அங்க ஒரு ஞானசம்பந்த பெருமான் திருமேனி செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அம்மா பொறுப்பேற்றுக்குச்சு. அந்த அம்மாவே தீக்குச்சி மாதிரி ஒல்லியா இருக்கும். அது 5000 தேங்காய் உரிச்சு 5000 அந்த ஞானசம்பந்தர் சிலை செய்ய காசு கொடுத்துருச்சு. அதை பிரதிஷ்டை செய்யறதுக்கு அரண்பணி அறக்கட்டளை ஊரெல்லாம் பணம் வசூல் பண்ணிருக்கானுங்களே திருட்டு பயிலுங்க, அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா 20000 வேணும்ட்டாங்க. அந்த ஞானசம்பந்தரை இந்த ஞானசம்பந்தரால் வாழ்கிற இந்த திருட்டு பசங்க அந்த 5000 தேங்காய் உரிச்சு ஒரு சிலை செஞ்சு கொடுத்த அந்த அம்மனிக்காக அன்பினால் அதனால இந்த அரண்பணிகள்லாம் இங்க வரல. இது நம்பெருமான் சிவருமானின் பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல பொய்கொளா சித்தத்தவர்களுக்கு வினை பகைக்கு அத்திரமாவனே அஞ்சலத்தை உள்ளத்தில் பொய்யில்லாமல் மெய்யன்போடு யார் ஒருவர் சிவருமானின் திருநீரை அணுகிறார்களோ அவருடைய வினைக்கு பகையாக இருந்து அம்பாத அந்த வினையை துளைத்து ஆன்மாவை விடுவிக்க கூடியது அஞ்செழுத்து. இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அஞ்செழுத்து. சும்மா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்பார். வள்ளலார் மனிதனுக்கு மனிதனே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசணும் விரும்ப மாட்டாங்க. ஆசைப்பட்டுக்கிட்டு பொய்கொளா இவனுக்காக மட்டும் இந்த உயர்ந்த விஷயங்களை மக்கள் கிட்ட எவ்வளவு கஷ்டத்துல கூட போய் கொண்டு போறாங்கல்ல. அந்த அம்மா மாதிரி ஒரு 5000 தேங்காய் உரிச்சு ஒரு ஞானசம்பந்தர் சிலை, அந்த மாதிரி மெய் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இந்த வித்தகராகிய சிறுமானின் நீரணிவார்கள் அணிகிறார் அல்லவா. அவருடைய வினைக்கு பகை வினை நீக்கக்கூடிய, இப்ப வினைக்கு பகை நல்லதானே, அந்த வினையை என்ன செய்த அஞ்செழுத்து அம்பாக இருந்து கீறி அந்த வினைப்பகையிலிருந்து காப்பாற்றுனார். அடுத்து சரி இதையெல்லாம் சொன்னா என்ன பயன்? நீங்க பாட்டுக்க அது இது அப்படி இப்படின்னு 40 நிமிஷம் ஏதோ சொன்னீங்க. என்ன இத பாருன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அது ஒண்ணு இருக்குல்ல கைலாசு, நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்து வாழ்தானே மனித இயல்பு. அதுக்கு ஞானசம்பந்த பிள்ளை சொல்லுது, நற்றமிழ் ஞானசம்பந்தன் நான்மறை கற்றவன். நற்றமிழ் வல்லவன் மட்டுமல்ல ஞானசம்பந்தன், 4 மரங்களையும் கற்று அவ்வழி வாழ்பவன். காளியர் மன்னன், என்ன சீர்காழியுடைய அரசன் உண்ணிய சொன்ன அற்றமிழ் மாலை ஈரைந்தும் இந்த 10 பாடல்களையும் பாடுவார்க்கு அஞ்செழுத்து உற்றனே வல்லவர் உம்பராவரே. இந்த பஞ்சாட்சரத்தை மேற்கூடிய வழிகளே உண்மையான நிலை அறிந்து பொய்களா சித்தத்தவர்களாகி நீங்கள் சொன்னால் வினை சேர்ந்து தேவர்களுக்கு இணையான நல்வாழ்க்கை பெறுவீர்கள். தேவர்களுக்கு இணையான கிரீடம் வச்சுக்கிட்டு அப்படி இல்லை, இந்திரன் யானை வச்சிருந்தா நம்ம ஒரு பொலிரோ வச்சிருப்போம்,
இல்லைன்னா ஒரு ஆடி கார் வச்சிருப்போம். என்ன தேவர்களுக்கு நேச அவனுக்கு என்னப்பா தேவராட்டம் சும்மா சூப்பரா வசதியா வாழலாம், ஒரு குறையும் இல்லைங்கிறாங்கல்ல. ஒரு குறையும் இல்லாத நல்வாழ்க்கை இந்த துஞ்சலில் இந்த பஞ்சாட்சர பதிகத்தை பொய்குலா சித்தராக இருந்து படிப்பீர்களானால் அந்த 10வது பாடல அதான் சொல்றாரு. இதெல்லாம் யாரு, இதெல்லாம் பயன்பெற்றவெல்லாம் யாரு? பொய்குலா சித்தத்தவர்கள், உள்ளத்தில் பொய்யான பொன்னையும் பொருளையும் போகத்தையும் வேண்டி பஞ்சாட்சரம் சொல்லுபவனுக்கு அல்ல, மெய்ஞானத்தை நாடக்கூடியவர்களுக்கு இது இம்மையே தரும் சோறும் கூரையும், செம்மையே சிவலோகமாளலாம், ஐயுற வேண்டாம். என்ன அது நாவுக்கரசு அவரு வேற கெத்த அவரு. இந்த நமச்சிவாய சொன்ன என்ன ஆகும் அப்படின்னாங்க. அவர் சொல்றாரு, இம்மையே தரும் சோறும் கூரையும், இந்த பிறகு நல்ல சோறு தரும், நல்ல வீடு வாசல் எல்லாரும் அந்த தேவர்களுக்கு இடையான வாழ்க்கை தரும், செம்மையே சிவலோகம் ஆளலாம். இந்த உயிர் இந்த உடலை விட்ட பிறகு சிவலோகத்துக்கு போய் அங்க ஆட்சி செய்யலாம், ஒன்னும் கவலைப்படாத என்பாரு நாவுக்கரசடிகள். என்ன அது இவரு என்னங்கிறாரு, என்ன பொய்களா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறி வித்தக நீர் அணிந்தால் வினை பகைக்கு அத்திரமாகி அஞ்செழுத்து வீழ்த்திய பிறகு இந்த ஞான சம்பந்தனுடைய இந்த 10 பாடல்களையும் உணர்ந்து உண்மை வழி நின்று படிப்பவர்களுக்கு தேவர்களுக்கு இணையான மகிழ்ச்சியும் பிறரால் மெச்சக்கூடியதுமான நல்வாழ்க்கை கிடைக்கும்னு இந்த பதிகம் கூறும். ஆக ஏன்னா இந்த திருமுறையெல்லாம் சாமி காப்பாத்தி கொடுத்தாருன்னா, கிறிஸ்துவன் பைபிளை வச்சுக்கிட்டு இதுதான் வேதம்னா அங்க இருக்கிற எல்லா சாமியாரும் அதை சொல்லி அவன் ஒரு வாழ்க்கை வாழ்றான், அப்படி போறான். அந்த திருக்குரான் எங்கேயோ கடல் கடந்து ஒரு பாலைவனத்துல இருந்தவர் சொன்னது இங்க ஏத்துட்டு இருக்காங்க. ஆனா ஞான சம்பந்த பிள்ளை இவ்வளவு விஷயத்த சொல்லி இருக்கு. 14 மடங்கள் இருந்தது, இப்ப 7 தான் இருக்கு, மீதி எல்லாம் சொத்து தகராறுல போயிடுச்சு. சில மடங்கள் தனியார் சொத்தா இருக்குது, சில மடங்கள் போட்டி கம்பெனி இல்லாம குரு தலையில மூஞ்சில தலைவணியை வச்சு கொள்ள பார்த்துட்டு அப்புறமேட்டும் அவரே பீடாதிபதியான மடங்கள் இருக்காங்க. இவங்க இத்தனை பேரு, இத்தனை சைவம், இத்தனை வழித்தோன்றல்கள், இவ்வளோ பேரு திருமுறை போட்டு அச்சிட்டு கொடுத்து எல்லாம் படிச்சு எப்படி படிச்சா என்ன ஆகுன்னு சொல்றதுக்கு ஒரு திருவுருள் யாருக்கும் அந்த ஒரு இதை கொடுத்ததே என்னவோ தெரியல. இருந்தாலும் நாம் ஏற்று வாழ்வோம், நலம் பெறுவோம். நமச்சிவாய வாழ்க. கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. எங்க அம்மா பாத்துட்டு வந்துட்டீங்களா? வலையா நமச்சிவாய வாழ்க ஐயா. பாத்துட்டீங்களா? நல்ல தரிசனம் ஐயா, பார்த்து வந்தாச்சு. அம்மாவையும் பார்த்து, என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்காங்க? பிள்ளையும் மாப்பிள்ளையும் இருக்காங்க. நல்ல தரிசனம். சரிங்கய்யா, திருவள்ளால் நல்லது நடக்கும். சொன்னீங்களா? மேட்டூர்ல இருந்து கேட்டாருங்க. ஆமா, உங்க நினைவை கரெக்டா சரிங்க, மகிழ்ச்சிங்க. கைலாஷ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. ஐயா பாளைய மதுரை போனாரு. சரிங்கய்யா. அப்படியே பிள்ளையும் மாப்பிள்ளை சோமசுந்தரையும் கேட்டேன். சரிங்கய்யா. சரிங்க ஐயா. இப்ப புதுசா 2 பேர் வந்திருக்கிறாங்க. என்னவா? புதுசா 2 பேர் ஜாயின் ஆயிருக்காங்கய்யா, சூர்யா அம்மாவும் அப்புறம் அம்மா. உங்களை அறிமுகப்படுத்திங்கம்மா. சிவாய நமசிவாய வாழ்க ஐயா. இந்த இதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நானு. எல்லாம் நீங்க இதுல வர்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சிவாயத்தை சொல்லணும் அப்படிங்கிறது. நானும் தீட்சை எடுத்திருக்கேன், சிவபூஜை எடுத்திருக்கேன். நல்லா திருநெல்வேலி. சரிங்கம்மா, திருவள்ளுவர் உண்டாகட்டும். கோயிலுக்கு போனா அந்த காந்தியை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்னைக்கு நல்லையப்பர் கோயிலுக்குள்ள போய் காந்தி சங்கம் அந்த சிவாச்சாரியர் ஒரு பட்டரை வந்துட்டியா, இன்னும் 1/4 மணி நேரத்துக்கு எவனும் வரமாட்டான் கோயிலுக்குள்ள, நான் வெளியே போய் உட்கார்ந்துக்கிறேன்ட்டு உட்கார்ந்துக்குவாரு. காந்தி யாரையும் உள்ள
சரி. காந்தி என்னை சொல்லை தமிழ்லாம் பாடிட்டு ஒரு 4 பாடல் பாடி வாராதிருந்தாலாம் சொல்லி வாழை ஜாக்கிரதை அப்படின்ட்டு. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்கய்யா. அம்மா நமச்சிவாய வாழ்க்கைங்கம்மா. நேற்று நடந்த சம்பவம் வந்து உங்ககிட்ட மட்டும் மறுபடியும் இன்னைக்கு விலகி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்கம்மா. ஐயா சொல்லிக்கிறேங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. அம்மா நேற்று நம்ம குரு பூஜை வந்து நடந்துட்டு இருந்ததுங்கம்மா. முந்தானேத்து குரு பூஜையில் வந்து 63 நாயன்மார்களில் யாரோ சிறு தொண்டரோ என்னென்னு பேர் தெரில, யாரோ ஒருத்தரோட குரு பூஜை அங்கே திருமுருகன் பூண்டி கோயிலில் அந்த 63 நாயன்மார்கள் சிலையும் பிரதிஷ்டை பண்ணி பக்கத்தில் வந்து விநாயகர் பெருமானுடைய சிலை வந்து வச்சுருக்குறாங்கம்மா. அந்த சிலைக்கு பக்கத்தில் சிலைக்கு மேலே சிலையுடைய தலைப்பகுதியில் விநாயகர் பெருமானுடைய கிரீட பகுதியில் ஒரு கொக்கொன்று ஒற்றைக்காலில் எங்கேயும் நகராமல் 5 நாட்களாக ஒரு கொக்கு ஒற்றைக்காலாக விநாயகர் பெருமானுடைய தலை மீது அமர்ந்துகிட்டே இருந்ததுங்க. எங்கேயும் அந்த கொக்கு நகராது. அதை பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க எங்கேயுமே அது நகரல. அந்த 5 நாளாக அந்த கொக்கு ஒத்த காலில் நின்றுட்டே இருக்குது. முந்தானேத்து நமக்கு அப்படியே வேலையை முடிச்சுட்டு இந்த முற்றோதல் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் நமக்கு முருகப்பெருமான்கிட்ட போய் ஞானசம்பந்த பெருமானை வணங்கி அந்த நமச்சிவாய வாழ்க ஞானசம்பந்தம் வாழ்க அந்த கொஞ்சம் சாமிகிட்ட வணங்கி அப்புறம் நமக்கு இந்த 63 நாயன்மார்களுக்கு அந்த அவங்கள வணங்கி அந்த முதல் நாயனாயரான ஞானசம்பந்த பெருமானை வந்து உள்ளன்போடு வணங்கினங்கம்மா. நமச்சிவாய வாழ்க, இறைவா நன்றி, நற்றமிழ் ஞானசம்பந்தம் அன்பே வடிவமான ஞானசம்பந்தம் வாழ்கன்னு ஒரு 12 வாட்டி சொல்லி அழுகாச்சாக வந்து கண்ணீர் மல்க வந்து வணங்கினங்கம்மா. அந்த 5 நாட்களாக விநாயகர் தலை மீது இருந்து நகராத அந்த ஒற்றைக்கால் கொக்கு நம்ம அந்த வணங்கினதுக்கு இணங்க கருணையின் வடிவம் காரணமாக முதல் நாயனாரான ஞானசம்பந்த பெருமான் பக்கத்தில் வந்துட்டு நின்றுச்சுங்கம்மா. நின்றுட்டு மறுபடியும் அந்த ஒற்றைக்கால் கொக்கு வந்து கிளம்பி விநாயகர் பெருமான் பக்கத்தலை மேலே போச்சு. இது வந்து கண்கூட வந்து முந்தானேத்து சாயங்காலம் வந்து சாமி நமக்கு வந்து உணர்த்தின செய்தி இது. இதை ஏன் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, ஏதோ ஒரு வகையில் வந்து சாமி நமக்கு நம்பிக்கையை வந்து இப்போ வரைக்கும் எனக்கு உணர்த்திட்டு இருக்கிறாருங்கய்யா. இப்போ வரைக்கும் பண்ணுங்க இதை சொல்லுங்கள், இது அது ஏன்னா சத்தியத்தினுடைய வாக்காக இருக்குங்க ஐயா ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. அதனால தான் வந்து இந்த நிகழ்வெல்லாம் நமக்கு சாமி வந்து இல்லைனா இதை அதான் சொன்ன மாதிரி இதையை பார்க்குற அளவுக்கு அடியனுக்கு வந்து நல்வினை கிடையாது, இதையை கேட்குற அளவுக்கு அடியனுக்கு கொடுப்பினை கிடையாது. இருந்தும் ஞானசம்பந்த பெருமானுடைய கருணையினால் குஞ்ஞான சம்பந்தருடைய கருணையினால் இது வந்து நடந்துட்டுருக்குங்கய்யா. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சொக்கரையாக்கு இன்னும் பல நிகழ்வு திருஞான சம்பந்தருடைய பதியங்களை வந்து ஐயா நீங்கள் விளக்கம் வந்து இன்னும் தெளிவாக ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டாலும் ஒரு வகுப்பு முழுக்க இந்த ஆயுள் முழுக்க நீங்கள் கொண்டு போகணுங்கிறது ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பங்க ஐயா உங்ககிட்ட. நமச்சிவாய வாழ்க. இதுக்காக எதுக்கு இப்படி இவ்வளவு நீளமா பேசணும்? ஏன் கைலாஸ்? இறைவன் நினைச்சா கொஞ்ச நேரத்துல கழுத்து பிடிச்சு உட்கார வச்சு போடுவாரு. அதனால அவர் நினைச்சா நடக்குது, அவ்வளவுதான். நவநீதனையா ஐயா நமச்சிவாய வாழ்கைங்க. நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு யாரையாவது அடிச்சுங்களா? அடி வாங்கினீங்களா? நீங்க அதெல்லாம் சரியாயிருச்சீங்க நேற்று நைட்டு. அது ஒரு சுகங்கய்யா ஐயா. அதெல்லாம் ஒரு சுகம்ங்கிறேன். அடிச்சாரு சரியாயிருச்சுங்க. அதுக்கப்புறம் அவரே சமாதானம் ஆயிட்டாருங்க. சரிங்க. பஞ்சாட்சரம் வந்து உருவேற்பவங்க நாங்க பயிற்சியில நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அந்த மாதிரி சொல்லி மூலாதாரத்துல இருந்து சரஸ்காரம் வரைக்கும் இது பண்ணுவோம் பயிற்சியில. அது அந்த இம் சத்தத்தோட அந்த இது கொண்டு போவோம், சரஸ்காரம் வரைக்கும் கொண்டு போவோம். மறுபடியும் பிரபஞ்சத்துல இருந்து அந்த சக்தியை உள்வாங்குற மாதிரி செட் பண்ணி மூலாதாரம் வரைக்கும் கொண்டு போவோம். நான் அது ஏதோ செஞ்சிட்டு இருந்தோம். பட் அதனுடைய முழுமையான விளக்கம் நீங்க சொல்லும் போது அது அந்த அளவுக்கு விஷயம் இருக்குன்னு தெரியுது. யாரையும் அப்படி கொண்டு போயிட்டா அப்புறம் அதுக்கு எதுக்கு வேல்யூ? அது எதுக்கு இறைவனுடைய பெருமேனியா? வேரிலே மிட்டம் அச்சிக்கையும் வேரில் ஊற்று இருந்தால் வந்து ஊதியம்பார். வேரில் ஊற்று இருக்கணும். அந்த ஊற்றுங்கிறது அன்பு. அன்பில்லாமல் அரணை பாடினாலோ சிவபூஜை செய்தாலோ இல்ல யோகம் செய்தாலோ சரியை கிரிய யோகம் ஞானம் எதிர் போய் புத்தகம் எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாலும் இது பயன் தராது. உள்ளத்தில் உறுதியும் செய்கையில் அன்பும்
ஏற்கனவே சொன்ன சம்பவம் தான். இங்க குருநாதர்கிட்ட போய், ஐயா எனக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு செத்து போடான்னாரு. ஐயா அப்படின்னா செத்து போடான்ட்டு சரி, இந்த மொட்டத்தலை என்கிட்ட வந்து மதுரையில வந்து மெனக்கட்டு ஞான சமுந்தர் வீராதிபதியா இருக்கிறேன்னு மேட்டூர்ல இருந்து இந்த ஆள் கிட்ட கேட்டா, இந்த ஆள் நான் செத்து போன்னு சொல்லிட்டாரு. போடான்ட்டு வந்துட்டேன். சாமிகிட்ட போய் வள்ளலார அமர்ந்து உணவர் இந்த இடத்துல இருந்து நான் அன்பளிப்பு செய்வாங்க மதுரை திருமணத்துக்கு போய் சாப்பிட்டு போனாரு. போயா மொட்டேன் வந்துட்டேன். அப்புறம் பஸ்ல வரக்குள்ள ஐயோ மொட்டை கிட்ட கோவிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வரேன். பக்கத்துல இந்த ஒரு அன்பர் என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு, நீங்க சுக்கர் தானே அப்படின்னு. ஆமா, என்ன அப்படின்னு. இன்னும் அதே மாதிரி கடுகடுனே ஒழுங்கி அவங்களுக்கு குரல்ல இத்தனை வருஷம் அன்பே வரல. ஐயோ உங்க தானே பேசுறேன், அன்பா பேசுறவா இருக்கு என்ன அப்படிங்கிறீங்க, என்ன அன்பு. யோ உங்களை பத்தி எத்தனை இடத்துல அடியார்கள் எத்தனை பேர் பிழை செய்யற இடத்துல எவ்வளவு வன் சொல்றீங்க. அதான் உங்க வாழ்க்கைன்னு சொல்றதுக்கே உங்க பார்த்து பேசிட்டு இருக்கேன்னா, ஐயோ இவ்வளவு கேவலமாவா இருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட அப்படியே, இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பிழை செய்யும் பொழுது சுட்டி காட்டுதல் மரபு, அததான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அத கொஞ்சம் அன்பா சுட்டி காட்டினீங்களா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குன்னாரு. அதுக்கு பிறகு இந்த நாய் மாதிரி முகம் வச்சுக்கிறது எல்லாம் விட்டுட்டேன். நாய் எங்க அம்மா தான் அடிக்கிறது, ஏன்னா நாய் மாதிரி பாக்குறீங்களா குலைச்சிட்டு அங்க அவர் சொன்னதும் நாய் மூஞ்சி அங்கேயே பஸ்லயே கழட்டி கீழே தூக்கி போட்டு ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சு. ஆன பிறகு கரூர்ல பசுபதீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் அடியன் போயிருந்தேன். மொட்டை எங்க ஆசான் அருணகிரிநாத பரமாச்சாரிய சுவாமிகளும் வந்திருந்தார். நான் இந்த ஆள் மூஞ்சில முடிக்கூடாதுன்னு தூரத்துல போயிட்டேன். ஸ்டேஜே நம்ம கையில தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணி தொலைச்சிட்டாங்கன்னா, நம்மள நிகழ்ச்சி தொகுப்பாளரா போட்டாங்களா, இந்த மொட்டையை பார்த்துதான் அது வேற ஒரு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. மொட்டையெல்லாம் கவனிச்சுட்டு, ஏன்னா முருகனை போட மொட்டையாங்கிறல்ல, அது மாதிரி இது ஒரு அன்புன்னு வச்சுங்கள. நான் குடிக்கிட்டு இருந்தேன் சன்னிதானம். திடீர்னு அங்க இங்க வந்திருக்கிறதுல இந்த சிவருமான 64 திருவிளையாடல் மதுரையில பண்ணா 65ஆதான் இப்ப ஒரு திருவிளையாடல் கரூர்ல பண்ணிட்டு இருக்காரு. சேட்டை ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இதயமெல்லாம் ரத்தமா கண்ணீர் வந்துட்டு இருக்கு அப்படின்னாரா. அப்படியா, ரத்த கண்ணீர் ஆடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு சன்னிதானம் இப்ப வாழ்த்துறேன், நான் வாழ்த்தின பிறகு அதையும் பக்கத்துல வரணும்ட்டு, நோய் நொடி இல்லாம சிவஞானம் பெருகி நல்லா வாழு, கேட்டுதா அப்படின்னு மைக்ல சவுண்டு. அங்க இருக்கிறீங்களா ஒன்னும் புரியல, ஏன்னா சன்னிதானம் சம்பந்தம் இல்லாத பேசிட்டு இருக்கான்னு. அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியல. ஓடி போய் சன்னிதானம் அப்படின்னு அதான் சன்னிதானம் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஆலிங்கனம் பண்ணி, அத்தனை கூட்டம் வெறும் கெட்டுதான் சொல்லிச்சு. உங்ககிட்ட சில மாற்றங்கள் இருக்கதா, அன்பர்கள் எல்லாம் மதுரைக்கு மடத்துக்கு வந்தாங்க, சொன்னாங்க சொக்கர் திடீர்னு அன்பாயிட்டாரு. பரவாயில்ல, சைவன்னா கண்ணுல குளுமையும் நாக்கில் இனிமையும் இருக்குண்டா கண்ணு. உன் கண்ணை கண்ணாடியில பாரு, ஒரு வெம்மை இருக்கு, அதனால கண்ணில் நெருப்பு தெரியக்கூடாது, குளிர்ச்சி தெரியணும். உன் வார்த்தைகளில் குளிர்ச்சி இருக்குன்னா நாக்குல ஈரத்தை கொடுத்திருக்காரு சாமி. கொஞ்சம் தேறிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் உன்னை வாழ்த்துறேன்னாரு. ஐயோ, ஒரு ஆசான் நம்மள திட்டத்துல கூட இவ்வளவு அர்த்தம் இருக்கான்னு. எவ்வளவு பெரிய விஷயம். கண்ணில் நெருப்பு இருக்க கூடாதான். கோபம் வந்த கண்ணுல ஒரு பிரைட் ஒரு செவந்து போய் சூடேறி ஒரு மாதிரி ஆயிடும். ஆக கண்ணுல சூடு இருக்கக்கூடாதான், குளிர்ச்சி இருக்கணும்.
நாவில் இனிய சொல் குளிர்ச்சியான வார்த்தையோட நாக்குல வந்து நல்ல தண்ணீர் அந்த உமிழ்நீர் வச்சிருக்காராம் சாமி. இத உணர்றதுக்கு ஒரு 40-50 வருஷம் பூமியில வாழ்ந்து அதே மொட்டையை 1000 தடவை பார்த்திருக்கோம். ஒரு நாள் கூட அது சொன்னதே கிடையாது. ஐயோ 50 வருஷம் வாழ்ந்துட்டோமான்னு போய் குருவே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா செத்து போடாங்க எப்படி இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு சுகம். அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய சத்தன் எனக்கு அருளியவாறு ஆறுவருவார் அச்சோறு. அப்ப அந்த உணர்வு எப்படி இருக்கணும்? பொய்யொடா சித்தம் இருந்தால் உங்கள் நாவில் குளிர்ச்சி இருக்கும், கண்ணில் குளிர்ச்சி இருக்கும். பொய்களும் சித்தம் இருந்தா திடீர்னு கோபம் வரும், கத்தும். நான் சிலரை விமர்சிக்கிறது எதுக்காகனா அவங்களை இன்னைக்கு கைலாஸ்க்கு இந்த வகுப்புல எது எடுக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கும் எடுத்தேன். ஆனா அவங்க எல்லாம் அது எதையுமே வெளியே சொல்லாம விற்பனை பொருளாக்கி சைவத்தினா நல்ல லக்ஸரி லைஃப் வாங்கிட்டு அந்த ஒரு பாடல் பொய்யடியார்க்கோ தமக்கோமை இல்லாத நம்பெருமான் பொய்யடியார்க்கோ பொன் தருவார், போகம் தருவார், புகழ் தருவார், மீண்டும் பிறவி வர குரு என்னும் பெயர் தருவார் அப்படின்னு படிச்சு போட்டு இப்படி இருக்காங்களே இந்த ஆன்மாக்கள். நம்ம பிள்ளை ஒண்ணு ஒரு கடுமையான தண்டனைக்கு ஆளாதுன்னா உள்ளத்துல ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அதுபோல இதுங்க இப்படியே போய் மறுபடியும் பல பிறவியில உடலுமே இதுக்காகவா இவங்களுக்கு இவ்வளவு தூரம் அன்னைக்கு சொன்னோம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தினால அவர்களை கடிந்து கொள்ளலாம். மற்றபடி நான் திட்டிட்டு இருக்கிறதுனால அவங்க எனக்கு போன் பண்றது இல்ல. ஒரு 10 நாள் திட்டாத விட்டுட்டா, ஐயா நீங்க திட்டுனா நாங்க வளருவோம், ஏங்கயா திட்டலங்கிறாங்க. இதுதான் கொடுமை. என்ன கைலாசு? அதனால ஏண்டாப்பா நம்ம ஒருத்தரை திட்டுவானா அவங்க இல்லீங்களா வளருவானுங்கள. சரி, ஏதோ வாழ்வியனாலும் எங்க சன்னிதானத்தை நினைவு கூற இன்றைய நாள் பயன்பட்டது. என்ன நமச்சிவாய வாழ்க. என்ன எவ்வளவு அன்பு இல்ல? சொல்லுங்கம்மா. நமச்சிவாய வாழ்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா 4வது பதிகம் கொஞ்சம் இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. விரல் 5 எழுத்துமே சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அது எனக்கு புரியலைங்க ஐயா. அது புரியலையா? புரியலங்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, அந்த கொங்கலர் வன்மதல் வாலியை அந்த பதிகம் கொஞ்சம் 4வது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லிட்டாங்க ஐயா. அது நீங்களே முதல் வரிய சொல்லுங்க. கொங்கலர் வன்மதன் வாலியை ஐந்தக தங்குல பூதமும் அஞ்ச வைம்பொழில் தங்கரவின் படம் அஞ்சுந்தும் முடை அங்கையில் 5 விரல் 5 எழுத்துமே. அது பொருள் என்னன்னா, இந்த மன்மதன் இருக்கிறார் அல்லவா, அவர்தான் இந்த உலக சிருஷ்டியில வசந்த காலத்தை தோற்றுவிக்கிறதுல இருந்து மனித விலங்கு எல்லா வாழ்க்கையும் பக்குவப்படுத்துறதுக்கான பானங்களை அந்த பற்று, பாசம், காதல், அது இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மலர் வச்சிருக்காரு. இந்த மலர்கள் 5. அதுல தாமரை, அசோகு, மா, முல்லை, கருங்குவளைன்னு 5 மலர் வச்சிருக்காரு. அந்த கருங்கோலை பெண்களுடைய கண்ணை குறிக்கும். குவளை விழியால் அப்படிம்பாங்க. அந்த குவளை பூ அது வேற லெவல் நீளமா நல்லா இருக்கும். அதே போல இந்த தாமரை இருக்கு இல்லையா, தாமரை வந்து மன்மதனுடைய பானம். இது போல 5 மன்மதனுடைய கையில் இந்த பிரபஞ்ச விருத்திக்காக இருக்கின்றன. உயிர்கள் பக்குவம் அடைவதற்காக 5 பொருள்கள் இருக்கின்றன. அவை நிலம், நீர், காற்று, தீ, ஆகாசம் என்ற 5. இந்த உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்காக 5 வனங்கள் இருக்கின்றன. அந்த 5 வனங்கள் இந்த பிரபஞ்சத்துல மழை பொழிதல், அது இது மகிழ்ச்சி, இதெல்லாம் தரக்கூடிய மகிழ்ச்சி தருதல், உணவளித்தல், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வனம் இருக்கு. வனம்னா பெரிய ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளதான் இந்த ஆன்மா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த கானகங்களில் இந்த உலகத்துக்கு நலம் செய்யக்கூடிய கானகம் 5. அது வந்து அரிசந்தனம், அது ஒரு வகையான மரம். அந்த பகுதியில வந்து குளிர்ச்சியும் பூமியினுடைய தட்பவெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கும். இத வந்து அமேசான் காடுகள்ங்கிறாங்க.
இன்னைக்கு சயின்ஸ்ல அமேசான் காடுகள்ல இருந்த அந்த மரங்கள் வெளியில குளிர்ச்சினாலதான் இந்த உலகின் தட்பவெப்ப நிலை சரியா இருக்குங்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம். அடுத்து கற்பக மரம். இது நம்ம முருங்கை மரம் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொன்றும் ஒரு நிலத்துக்கான மரங்கள். முருங்கை மரத்துக்கு கற்பக விருட்சம்னு பேரு. அது நரம்பு சம்பந்தமான பிடி நீக்கும், ரத்த சம்பந்தம், நிறைய மருத்துவ குணம் உடையது அந்த கற்பக வனம். அடுத்தது சந்தன மர காடுகள் நிறைந்த பகுதி. அதற்கடுத்து பாரிசாத மலர்கள் இருக்கிற வனம். அடுத்து மந்தாரை மலர் இருக்கின்ற வனம். இந்த 5 வனங்களும் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய மரங்களை கொண்டவை. அதுபோல நம்முடைய கையில் 5 விரல்கள் இருக்கு இல்லையா, இது நீ இந்த ஆன்மா ஆணவத்தோடு கண்ம மலத்தில் சிக்கி மாயையில் வாழ்கிறாய்னு கையப்பாக்குள்ள உணர்வை தரக்கூடியதற்காக இந்த கையில 4 விரலை படித்து இறைவனை விட்டு நீ பிரிந்திருக்கிறாய் என்பதற்காக 5வது விரல் விலகி இருக்கு. கொஞ்சம் விரிச்சு பாருங்களேன். கையை அப்படி நேரா வச்சு பாத்தீங்களா, உங்களை அந்த ஆள்காட்டி விரலா நினைச்சுட்டா நீங்க எது கூட சேர்ந்திருக்கீங்க? ஆணவம், கண்மம், மாயை. நீ இந்த ஆன்மாவாகிய நீ இப்படி சேர்ந்திருக்கிறாய். உன்னுடைய ஆன்மாவை அந்த இறை விரலுக்கு அடியில வைக்கக்குள்ள அந்த விரல்ல அப்படியே அழுத்திக்கும். அந்த விரலை தச்சையில அந்த விரல் தானே கீழே குவியும். கீழே இறங்கி அந்த ஆள்காட்டி விரலை அழுத்தி நீ போய் அவருடைய திருவடியை சேர்ந்தால் உன்னை அவர் பற்றி கொள்வாருங்கிறதுக்காக இந்த பிறவி நீ மாயையில் இருக்கிறார், இறைவனை சேர வேண்டும் என்பது காட்டுவதற்காக இந்த 5 விரல்கள் இருக்கு. இதுல நாங்கிறது திரோதாமலம் இல்லையா, நாம சிவம். இந்த ஆள்காட்டி விரல்னா எழுத முடியாது. ஆள்காட்டி விரல் அவ்வளவு பயனுள்ளது. அது இல்லைன்னா நிறைய வேலை செய்ய முடியாது. அப்ப நாங்கிறது திரோதாமலம், மாங்கிறது ஆணவமலம், சீங்கிற சிவம் இங்க இருக்கு. இந்த ஆள்காட்டி விரல் சக்தி இதனாலும் சேர்ந்தது திரோதாமலம், ஆணவமலம், சிவசக்தி. இதெல்லாம் மாயையில் இருக்கு. ஆன்மா இந்த திரோதாமலத்தோடு மாயையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா பதியாகிய இறைவனை சரணடைந்தால் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதால அவர் என்னன்றார்னா, அங்கையில் ஐவிரல் 5 எழுத்துமே. 5 விரல்களும் பஞ்சபூத சொரூபமானவை. நீ மாயையில் மாட்டி இருக்கின்ற ஆன்மா இறைவனை சரணடைந்து நம்ம உணர்த்துறதுக்காக இந்த 5 விரல்களையும் நமச்சிவாயங்கிற 5 எழுத்த ஞானசம்பந்த பிள்ளை பாடியிருப்பார். அதே போல இறைவனுடைய திருமேனியில் இந்த பஞ்சாட்சரம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்ல, நமசிவாய. எங்க என்ன சொல்றேன்னா, கைய பாக்குறப்பெல்லாம் நீ மாயில் மாட்டிருக்க, உஷாரா ஒழுக்கமா பொய்களா சித்த தவறா நல்லபடியா வாழ்ந்து இறைவனை சரணடைந்தால் வினை பகைக்கு அத்திரமாக உன் செயல்கள் இருக்கும். இந்த நமச்சிவாய நம்ம கை அச்செயலுக்கு பயன்பட வேண்டும், நற்செயலை செய்யவே இவை கொடுக்கப்பட்டனங்கிற ஒரு பெரிய அறிவுரை அந்த பதிகத்துல இருக்கு. ஐயா, கைகளை வச்சு எப்படிங்க ஐயா நமசிவாய மந்திரம் சொல்றதுங்க ஐயா? அது என்ன பெருசு? முதல் விரல் நான், 2வது விரல் மா, 3வது விரல் யா, நம சி 3வது விரல் வா, 4வது விரல் யாங்கிறப்ப இந்த கையை மடக்கி இந்த கட்டை விரலுடைய அடித்தளத்தை தொடரும். இறைவிரல் நாம சி வான்னு 4 இந்த இறைவிரலால் இத மாயை அழிக்கும். நான் கட்டை விரல் மேல போய்படுதா, மா சி வா. அத யாங்கக்குள்ள ஆள்காட்டி விரல் கட்டை விரல் அடிப்பகுதியை தொடணும், இறைவிரல் அடிப்பகுதியை தரணும். அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஞான சம்பந்தம் சொல்லிட்டாரு இல்ல, நமசிவாயன்னு சொல்லிட்டு முகமாலை வச்சு இப்படின்னு ஒரு அப்பாடி ஒரு ரவுண்ட் வந்துச்சு. 54 ஆயிடுச்சு. அப்ப 54 எண்ணிட்டு இருக்கிறோமா, நமசிவாய சொல்லிட்டு இருக்கோமா இல்ல? நீங்க கரெக்டா கவுண்டிங் 108 சொல்லியாச்சு. 108 சொன்னீங்களா, நமசிவாய சொன்னீங்களா? 108 தான் ஞாபகம் இருக்கும். நமசிவாயன்றதுல மந்திரம். ஐயா, அற்புதமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு சிந்தனை தலைப்பு.
சென்னையில தேவி தியேட்டர் அதிபர் கிருஷ்ணசாமி செட்டியார்னு என்னுடைய அன்பிற்குரியவர். அவர் கூட நான் கார்ல போனா எங்கிட்ட அவர் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டு வருவாரு. ஆனா அவர் கை வந்து இப்படி இப்படி இப்படின்ட்டு நம்ம கவுண்ட் அப்படியே சொல்லிட்டே வரும். எவ்வளவு தூரம் சிற்றுந்துல பயணிக்கிறோமோ அவ்வளவு நேரம் கீழே இறங்கி சாப்பிடுறப்ப அப்ப மட்டும்தான் அந்த கட்டை விரல் சும்மா இல்லைன்னா இப்படியே விரல ஜபம் என்ன பெரிய பெரிய என்ன தொண்டாரு இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லப்பா, சின்ன பையனா இருந்தப்ப சிவாய் மந்திரத்தை அப்பா இப்படி சொன்னாரு, அதனால இப்படி இப்படின்னா இப்படிங்களோ அத்தனை ஆயிடும்ல, கவுண்டிங் அவர் பார்த்துக்கோ. யாரு சாமி என்னைக்கு வரா 108 எப்படிங்க கவுண்ட் பண்ணி முடிப்பீங்கன்னா அது எதுக்கு முடிக்கணும்? இப்படி இப்படின்னு ரோட்ல நடக்கிறோம், அப்படியே நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் சொல்லக்குள்ள விரல் தொடும் பொழுது ஆத்மாவுக்கு நாம சிவன் ஆத்மா சொல்லிட்டு இருக்கோம், உதடு உங்க கூட பேசிட்டு இருக்கோம், மனசு உங்களை கருத்துக்களை உள்வாங்கிட்டு இருக்கோம். என்ன அவங்கள அது மாதிரி பெரிய பெரிய அவங்க எவ்வளவு பெரிய அவங்களுடைய சாமி. ஒரு சிறு சம்பவம் இங்க சொல்லி ஆகணும். சிவனடியாருங்கிற பதத்தினுடைய வேல்யூ வந்து நேற்று லோகநாதன் கிட்ட சொன்னேன், அதை சபையில சொல்லணும். ஏன்னா இந்த சிவனடியார் பதத்தின் வேல்யூ எனக்கு தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த ஒசக்கோட்டைன்னு ஒரு இடம் நாமக்கல் மாவட்டத்துல, அங்க வந்து இந்த தேவாங்க செட்டியாருடைய குலதெய்வம் இருக்கு, ராமலிங்க சௌடீஸ்வரி. எங்க சேலம் மாவட்டம் குகை செட்டியாருடைய குரு ஒருத்தர் ராமராஜலு அப்படின்ட்டு, கடல் வேற லெவலான ஞானமிக்கவர். அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது கிடையாது. பெரிய செட்டியார் சென்னையில வந்துட்டு எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு தான் திரிவார். போனா மாங்காய் வாங்குவாங்க, அந்த அம்மா ஒரு தேர்ல கூட்டிடுவாங்க, அந்த அளவு அன்புன்னு வச்சுக்க. அவரு என்ன கூட்டிட்டு வசக்கோட்டை போறாரு. அங்க ராமலிங்க ஆலய கும்பாபிஷேகம் முடிந்து எல்லாம் நிறைவா அடுத்த கால அபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ராமராஜுல அவர் கெத்து வேற கெத்து, அது மாதிரி ஒரு கம்பீரமான குருவனா கிடையாது, எளிமையான ஒரு கிடையாது. அவரு அந்த கலசத்துக்கு நூல் சுத்திட்டு இருக்காரு. தொண்டாரு என்னை பக்கத்துல கூட்டி போனதும் ஏன்டி பாகுனாரெல்லாம் கேட்டு இவர் யாரு அப்படி கேட்டாரு, யார் இவரோ அப்படின்னு கேட்ட, சிவனடி யாரு அப்படின்னாரு. அந்த செகண்ட் குடத்தை எப்ப கீழே வச்சாரு, எப்ப ராமராஜல் அண்ணன் அந்த சேரை விட்டு ஏந்திரிச்சு என்ன தூக்குனார், நம்ம ஒளியா தானே இருக்கோம், அவரு கை பெருசு கூட நான் இல்ல, தூக்கி சேர்ல உட்கார வச்சு ஸ்டூல் பேக் அப்படின்னாரு. ஒருத்தர் ஸ்டூல் கொண்டாந்தாங்க, என் கால் ரெண்டையும் தூக்கி சேர்வால வச்சுட்டு என் காலை நாம்பார வச்சாரு. நட்டிக்கிட்டேன், ஐயோ சாமி என்னதுன்னு. சிவசிவா, எங்க சௌடீஸ்வரி ராமலிங்கருடைய பாதத்தை தான் நம்பிக்கிட்டா. நீங்கள் சிவனடியாருன்னா அந்த ராமலிங்கருடைய திருவடி, நீங்க எங்க சவுடி செய்யக்கூடிய சேவையை எனக்கு செய்யற தவம் இப்பிறவில இன்னைக்கு கிடைச்சதுன்னா, அப்பதான் இந்த சிவனடியார் வார்த்தை, ஐயோ இவ்வளோ பெரிய வார்த்தைய நம்ம சிறுபிள்ளைத்தனமா எல்லாருக்கும், நீங்க நான் சிவனடியார், நான் என்னடா சிவனடியார், எவ்வளவு உயர்ந்த பதம். அந்த சௌடீஸ்வரி அன்னை அந்த பாதத்தை நம்பிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ பெரிய திருவடி. சிவன் அடின சிறுமானுடைய அந்த சைவ மார்க்கத்தை எல்லோ இடங்களுக்கும் பாதமாக இருந்து கொண்டு செல்லியவன் சைவத்தை சேர்க்கிறானோ அவனுக்கு சிவனடியார்னு பேரு. சும்மா ருத்ராட்சம் போட்டு பச்சை குத்திக்கிட்டு சும்மா காசுக்கு திருமுறை பேசிட்டு காசு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு அந்த பதத்தை அஜயன் வந்து அவங்கள திருவேடம் தாங்கிகள், திருவேடத்தின் சிவனை அவங்க திருவேடம் தாங்கிகள் வேடக்காரர்கள். சிவாஜி கணேச ராஜா வேஷம் போட்டா ராஜாவாட்டு இருப்பான், அப்பர் வேஷம் போட்டா அப்பராட்டு நடிப்பான். அதுக்காக அவன் எல்லாம் போய் அதுபோல சிவனடியார் சிவனடியாரை ஞாபகப்படுத்துறாரு. மக்கள் வேடம் போட்டவங்கள நம்பிக்கிட்டு அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியாத எல்லாம் போய் காலில் விழுவுறாங்க. என்னது அன்னைக்கு ராமராஜுல அண்ணா மூலம் அந்த அன்னை சௌடீஸ்வரி, ஒசக்கோட்டை சௌடீஸ்வரி எனக்கு கொடுத்த ஞானம் இருக்கு. ஐயோ, சிவனடியார் பார்த்து சொல்றதுக்கே ஒரு யோகிதை வேணும். மேல தப்பிச்சுக்கிறதுக்கு நமக்கு இறைவனுடைய திருவடியாக இருந்து சைவமாகிய அன்பு நெறியை இந்த 5 கடமைகளை நடந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீர்கள். ஆனால்
கண்டிப்பா சொல்லிக்கலாம். ருத்ராட்சம் அணிவதாலோ தீட்சை வாங்குவதாலோ திருநீர் அணிவதாலோ நீங்கள் அப்படி ஆக முடியாது. உணர்ந்தால் உயலாம், இல்லைன்னா பல்வேறு பிறவிகள் பிறந்து 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 சிவனடியார்னது அவரு தொண்டதும் பெருமை சொல்லவும் பெரிதும்னா சேக்கிழார் அடிகள் அவங்க அடியார்ங்கிற பதத்தையே உச்சரிக்கல, தொண்டர்னாரு. தொண்டர் புராணம்னாரு. தொண்டின் மிக்கார் அன்பிலே தம்மை ஒப்பார், அன்புடையவர்களாகும். எத்தனை பேர் அப்படி இருக்கும்? ஏ கைலாசு, சிந்திக்க வேண்டிய விஷயம் ஐயா, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமா, அப்பாவி ஜனங்க எவ்வளவு ஏமாற்றப்படுறாங்க இல்ல. ஒரு படத்துக்கு ஒரு ரஜினி படத்துக்கு, விஜய் படத்துக்கு, கமல் படத்துக்கு கூட்டம் கூட்டி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தா சிவனடியாருன்னு நினைச்சுக்கிறாங்க ஐயா. இல்ல, எல்லாம் பச்சை குத்திட்டு தானே ஆடுறாங்க. வைஷ்ணவன் மாதிரி முத்திரை வாங்கிட்டு ஆடுறாங்க. முத்திரை வாங்கினா ஆட மாட்டாங்க. பச்சை குத்துனா வலிக்காது. சூடு வச்சா இவங்க எல்லாம் கூப்பிட்டு மூவிலை சூழத்தை அங்கங்க அப்படியே பழுக்க காய்ச்சி முத்திரைக்குள்ள அவன் அமைச்சுவாயன்னு கத்துறானா இல்ல ஆடுறானான்னு மூவிலை சூடம் என்மேல் பொறிமேவு கண்டாயினாரு, பொறிக்க சொன்னாரு. முத்திரை வாங்குறவங்க அப்படியே பழுக்க காய்ச்சி செம்பு முத்திரையை தன்னுடைய மார்பில் வலது தோளிலும் இடது தோளிலும் தாங்க. அந்த வைஷ்ணவன் ஒரு சாதாரண வைஷ்ணனுடைய அந்த மன ஊட்டிக்கு ஈடாக மாட்டாங்க. இத்தனை திருவண்ணாமலை பச்சை குத்தனம் என்னன்னே தெரியுது. சும்மா நாவுக்கரசருக்கு பச்சை குத்துனாராம். அதனால இத வேற அந்த நாவுக்கரசர் முத்திரை வாங்கிய இடத்துல ஒரு கூட்டமே போய் பச்சை குத்திக்குது. கேவலமா இருக்கு. என்ன பண்றது? பாவமா மக்கள் அறியாமையில் இருக்காங்க. அதை பயன்படுத்தி எவனும் சம்பாதிச்சு பூதம் வந்து குதிச்சுது. பச்சை குறவன் வந்தா பச்சை குத்துனாரு நாவுக்கரசரிகளுக்கு. பூதம் வந்து மூவிலை சூளத்தை பொறிச்சது இல்ல. பூதம் எங்க இருக்கும்? வன் செயல் செய்யறவங்களுக்கு தான் பூதமாட்டம் அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருப்பாங்க. அது வன் செயல். அதனால அது பூதத்தை அனுப்புறாரு சாமி. சும்மா கதை அடிச்சா போதுமா? சரி கண்ணு, சொக்கரடி பேசுறாரு, டென்ஷனா பேசுற மாதிரி பேசுறாரு. ஆனா இல்லையா, சிந்திக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் நல்லா இருக்க. 9:35 33 ஆயிடுச்சு. எல்லாரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ மேட்டூர் மீனாட்சி சுகமாதவன் திருவடியை வணங்கி வேண்டி விடைபெறும். இந்த பதிவுகளில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த ஆன்மாக்கள்